2 ஒலிவ மரம், 2 விளக்குத்தண்டு. திருவழிபாட்டு நூல் முழுக்க பல அடையாளங்கள் தரப்பட்டுள்ளன. அதில் இன்று தரப்பட்டுள்ள அடையாளங்கள் 2 ஒலிவ மரம், 2 விளக்குத்தண்டு. இந்த இரண்டும் எதை குறித்து காட்டுகிறது தெரியுமா? ஒலிவ மரமானாலும் சரி அல்லது விளக்குத்தண்டானாலும் சரி, அவை இரண்டுமே 2 நபர்களை குறித்து காட்டுகின்றது. ஒரு நபர் மோயிசன், இன்னொரு நபர் எலியா இறைவாக்கினர். இது எப்படி என்று கேட்கின்றீர்களா? இன்றைய முதல் வாசகத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் அங்கு குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளன. அதை நாம் புரிந்து கொண்டால் இந்த 2 விளக்குத்தண்டுகளும் 2 ஒலிவ மரங்களும் இந்த 2 நபர்களைத்தான் குறிக்கின்றன என்பது நமக்கு புரிந்துவிடும். முதலாவது விஷயம், மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் தரப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. இதை நாம் எங்கு காண்கின்றோம்? 1 அரசர் நூல் புத்தகத்தில் 17வது அதிகாரத்திற்கு சென்று நாம் பார்க்கும் பொழுது, எலியா இறைவாக்கினர் அந்த காலத்தில் மக்கள் தவறு செய்து கொண்டிருந்ததால் கடவுளிடம் பேசி 3 ஆண்டுகள் வானம் பொழியாதவாறு பார்த்து கொண்டார் என்கின்ற பொழுது, அதில் ஒரு ஒலிவ மரம் அல்லது விளக்குத்தண்டு யாரை குறித்து காட்டுகின்றது? எலியா இறைவாக்கினரை குறித்து காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். மற்றொரு இடத்தில் இன்றைய முதல் வாசகத்தில் தண்ணீரை இரத்தமாக மாற்ற அவர்களுக்கு அதிகாரம் தரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இதை யார் செய்தார்? விடுதலை பயணர் நூலிலே வாதைகள் தருகின்ற பொழுது மோயிசனுக்கு கடவுள் ஒரு கோலை கொடுத்து, நீ நைல் நதியை இந்த கோலால் அடி, அப்பொழுது அந்த தண்ணீர் முழுக்க இரத்தமாக மாறும் என்று சொன்னார் அல்லவா? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? மற்றொரு விளக்குத்தண்டும் அல்லது ஒலிவு மரமும் மோயிசனை குறித்து காட்டுகிறது என்பது நமக்கு தெளிவாகின்றது. அதே போல இந்த விளக்குத்தண்டு மற்றும் ஒலிவு மரங்களை மற்றவர்கள், அதாவது ஆள்கின்றவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்று சொல்லப்படுகின்றது, பாதாளத்திலிருந்து விலங்கு ஒன்று கிளர்ந்தெழுந்து இந்த இருவரையும் தாக்கியது என்று சொல்லப்படுகின்றது. அந்த விலங்கு யார் தெரியுமா? மோயிசனையும் எலியா இறைவாக்கினரையும் படாத பாடுபடுத்திய 2 அரசர்களை குறித்து காட்டுகின்றது. ஒருவன் யார் என்று கேட்டால் பாரவோன் மகாராஜா. மோயிசனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து படாத பாடுபடுத்தியவன், மக்களையும் படாத பாடுபடுத்தியவன். அவன் ஒரு விலங்கின் மனநிலையோடு தான் அவரிடம் நடந்து கொண்டான் என்பது தெளிவு. அதே போல எலியா இறைவாக்கினர் காலத்து மன்னன் யார் என்று கேட்டால் ஆகாபு. எலியாவை ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க விடவில்லை. ஒரு விலங்கு மனப்பான்மையோடு தான் அவன் நடந்து கொண்டான் என்பது தெளிவாகின்றது. மூன்றாவதாக ஒரு இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது? கடைசி வாசகத்தில் அவர்கள் மேகத்தின் மீது எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். எலியா என்ன செய்யப்பட்டார்? சுழல் காற்றின் வழியாக விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போன்று மோயிசனின் வாழ்நாள் முடிந்த பொழுது கடவுள் என்ன செய்தார்? அவரை அப்படியே விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் படிக்கின்றோம். ஆக இந்த 2 விளக்குத்தண்டுகளானாலும் சரி, ஒலிவ மரமானாலும் சரி, மோயிசனையும் எலியாவையும் குறித்து காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவாக்கு புத்தகங்கள், பைபிள் என்பது எவ்வளவு ஆழமான பொருளை அடக்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்து ஆழமாக படித்து உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம்.